அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மன்னார் காற்றாலை விவகாரம், அனுரவின் அதிரடி அறிவிப்பு. எரிபொருள் விலை திருத்தம், பொருளாதார வல்லுநர்கள் வெளியிட்ட தகவல். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய நட்டம். அரச ஊழியர்களின் சம்பளம், அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். கிளிநொச்சியில் இன்று 42 பேர் அதிரடியாக கைது. குற்றச் செயல்களுடன் தொடர்பிருப்பதால் பாதுகாப்பு கோரும் எதிரணியினர். வீதியில் கவிழ்ந்த முச்சக்கர வண்டி, சாரதி உயிரிழப்பு. வைத்தியர்களின் பற்றாக்குறை, வைத்தியசாலைகளில் நெருக்கடி. ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கம், உயிரிழப்பு 20 அதிகரிப்பு. 320 பேர் காயம். இந்தியாவில் பேருந்து விபத்து, 24 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். மன்னாரில் வாசிக்கும் மக்களின் அனுமதியின்றி காற்றாலை மின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். மன்னார் தீவிற்கான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வழித்திட்டத்தின்படி காற்றாலை மின் உற்பத்தி அதிகமுள்ள பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் 3 காற்றாலை மின் திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களில் தம்பபவனி காற்றாலை மின் நிலையத்தின் செயல்பாட்டு நடவடிக்கைகள் 2021 தொடங்கப்பட்டன. மேலும் 2 காற்றாலை திட்டங்கள் முறையே டிசம்பர் 2025 மற்றும் டிசம்பர் 2026 தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் திட்டங்கள் காரணமாக எழுந்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் எழுப்பிய விடயங்களை கருத்தில் கொண்டு குடியிருப்பாளர்களின் சம்மதத்தை பெறாமல் அவற்றை செயல்படுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். அதன்படி அதற்கேற்ப நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சரவையின் ஒப்புதலை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள் விலைகள் மாதந்தோறும் திருத்தப்பட்டாலும் அதன் பலன்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அதன்படி பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அதுகோரல அளித்த பேட்டியில் பொதுமக்களுக்கு நன்மைகளை வழங்க சம்பந்தப்பட்ட தரப்பினர் முறையான தலையீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்தின்படி கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் விலைகள் சிறிய அளவில் திருத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் எரிபொருள் விலை திருத்தத்தால் பயனடைய வேண்டுமானால் பொது போக்குவரத்து துறையில் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று பேராசிரியர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாதாந்திர விலை திருத்தத்தின்படி மாதத்தின் முதல் திகதி எரிபொருள் விலைகள் சிறிய அளவில் குறைக்கப்பட்டன. அதன்படி ரூபாய் 299 இருந்த 92 ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 5 ரூபாய் குறைக்கப்பட்டது. அந்த பெட்ரோல் லீட்டரின் விலை தற்போது ரூபாய் 294 அதிகரித்துள்ளது. அதேபோல் ரூபாய் 313 இருந்த 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலை ரூபாய் 5 அதிகரிக்கப்பட்டது. இதற்கிடையில் ரூபாய் 335 இருந்த 95 ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. ரூபாய் 277 இருந்த 1 லிட்டர் வெள்ளை டீசலின் விலையும் திருத்தப்படவில்லை. நவம்பர் மாதத்திற்கான ரூபாய் 180 இருந்த 1 லிட்டர் மண்ணெண்ணெயின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் குழுமம் ஜூன் 2025 வரையிலான 3 மாதங்களில் 10.7 பில்லியன் ரூபாவை இழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது கடந்த ஆண்டு 12.9 பில்லியன் ரூபாவாக இருந்தது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் குழுமம் ஜூன் 2025 வரையிலான 3 மாதங்களில் 10.7 பில்லியன் ரூபாவை இழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது கடந்த ஆண்டு 12.9 பில்லியன் ரூபாவாக இருந்தது. ஆனால் போக்குவரத்தில் முன்னேற்றம் இருந்த போதிலும் இயக்க இழப்புகள் அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது. ஜூன் காலாண்டில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் 51.7 பில்லியன் ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளது. இது 1.5 பில்லியன் ரூபாய் அதிகமாகும். அதிக போக்குவரத்து அளவுகள் மற்றும் சுமை காரணியில் பெரிய முன்னேற்றம் ஆகியவை கடந்த ஆண்டு 74.8 இருந்ததை விட 82.3% உயர்ந்துள்ளது. இந்த காலாண்டில் 3217 விமானங்களில் 1 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை
இந்த விமான நிறுவனம் ஏற்றிச் சென்றுள்ளதுடன் போக்குவரத்து 23% அதிகரித்துள்ளது என்று அறிக்கை தெரிவித்துள்ளது. அரசாங்க ஊழியர்களுக்கு அதிக அடிப்படை சம்பளத்தை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இருப்பினும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு அனைத்து சம்பளங்களும் கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் நீதிமன்ற கட்டளைகளுக்கு சமூகம் அளிக்காத 42 சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் கிளிநொச்சி போலீசார் மற்றும் தர்மபுர போலீசார் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் மூலம் 42 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் மாஃபியாக்களோடும் குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களோடும் தொடர்பு ஏதும் இருப்பதாலேயே பாதுகாப்பும் ஆயுதமும் கோரும் நிலையில் எதிரணியினர் உள்ளனர் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போதைப்பொருள் மற்றும் ஒருங்கிணைந்த குற்றச் செயல்கள் பற்றி தற்போது இலங்கையில் முக்கிய பேசுபொருளாக உள்ளது. உண்மையில் இந்த இரண்டும் ஒரு நாட்டுக்கு பெரும் சவாலை விடுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதனாலே எங்களுடைய அரசாங்கம் இதற்கான தீர்க்கமான முடிவினை மேற்கொண்டிருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு கடந்த 30ஆம் திகதி ஜனாதிபதி தலைமையிலே சுகததாச உள்ளரங்கிலே இதனை தடுப்பதற்கான செயற்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றது. தற்போது இலங்கையை பொறுத்தவரை போதைப்பொருள் பாவனை, போதைப்பொருள் விற்பனை, போதைப்பொருள் பரிமாற்றம் போன்ற விடயங்கள் மிகவும் முக்கியத்துவமாக காணப்படுகின்றன. ஆரம்பத்திலே இலங்கையிலே கணிசமான அளவிலே போதைப்பொருள் பாவிக்கக்கூடிய நபர்கள் இருக்கின்ற ஒரு தேசமாக இருந்தது. அதன் பிற்பாடு இலங்கையை போதைப்பொருள் பரிமாற்ற நிலையமாகவும் போதைப்பொருள் மாஃபியாக்கள் பயன்படுத்திக் கொண்டனர். மேலும் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த போதைப்பொருளை ஒழிக்கும் செயற்பாட்டினை முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய காலப்பகுதியிலே விரைவாக நாட்டிலிருந்து போதைப்பொருளை இல்லாதொழிப்பதற்கான திட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம் எனவும் கூறியுள்ளார். ஹொரணையிலிருந்து மொரஹஹேன நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்று திடீரென வீதியில் கவிழ்ந்து அருகில் வந்த காரொன்றுடன் மோதியதில் முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்துள்ளார். ஹோமாகம பகுதியைச் சேர்ந்த 46 வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி ஹொரண வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் வைத்தியர்களுக்கான கடும் பற்றாக்குறை காரணமாக வைத்தியசாலைகளில் பாரிய நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் நோயாளர்களுக்கு தரமான சேவையை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கும் உரிமை இல்லாமல் போயுள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பையும் சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளின் முழு பொறுப்பாகும் என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வைத்தியர் பிரசாத் கொழும்பு தெரிவித்துள்ளார். அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் நள்ளிரவு 1:59 மணிக்கு 6.3 ரிக்டர் அளவில் மசார் இ ஷெரீப் நகரத்திற்கு 28 கிலோமீட்டருக்கு அடியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. மசார் இ ஷெரீப்பில் 5.2 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். கடுமையான நிலநடுக்கத்தால் வீடுகள் இடிந்து விழுந்தன. கடுமையான அதிர்வால் மக்களின் வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்தனர். இரவு நேரம் என்பதால் சிலரால் வெளியேற முடியவில்லை. இந்த நிலநடுக்கத்தால் 20 பேர் உயிரிழந்தனர். 320 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலநடுக்கத்தில் ப்ளூ என்ற 15ஆம் ஆண்டு நூற்றாண்டின் மசூதி சேதமடைந்துள்ளது. நிலநடுக்கத்தால் நாட்டின் பெரும்பாலான பகுதியில் மின்தடை ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்பட்டு கடும் சேதம் ஏற்படுவதால் தாலிபான் அரசு கடும் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது.
இந்தியா தெலங்கானா மாநிலத்தில் இன்று காலையில் பேருந்து மீது டிப்பர் லொரி மோதிய விபத்தில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்று காலை மோட்டார் சைக்கிளை முந்தி செல்ல முயன்றபோது டிப்பர் லோரி பேருந்து மீது மோதியதாக கூறப்படுகின்றது. இந்த பயங்கர விபத்தில் 24 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.